ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் பீஃப் பெப்பர் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிடலாம். கூடவே 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியோட அளவை ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதற்கப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி அளவு வற்ற ரொம்ப நேரம் எடுக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி இதை அடுப்பில் வச்சிடலாம். நான் ஒரு 4 மீடியம் ஃப்ளேம்லையும் 4 விசில் சிம்லையும் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு பீஃப் வேகிறதுக்கும் நேரம் மாறுபடும், அதை கவனிச்சுக்கோங்க. பீஃபை கரெக்டாக வேக விட்டுக்கோங்க, ரொம்ப வெந்து போக வேண்டாம். இனி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். குக்கரில் உள்ள கேஸ் எல்லாமே போயிடுச்சு. கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். பீஃப் கரெக்டாக வெந்திருக்கு. பீஃபில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இனி ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நாம் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. இனி வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்போட அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க, நம்ம ஏற்கனவே பீஃபில் உப்பு போட்டிருக்கோம். இனி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி நாம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நாம் வதக்கிக்கிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி நாம் வேக வச்சுருக்கிற பீஃபை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நாம் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். அதனால இந்த நேரத்தில் காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, கடைசியில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இனி இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கிரேவி டைப்பில் நல்லா ரெடி ஆகட்டும். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வற்றட்டும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் பீஃப் பெப்பர் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.